மக்கள் வந்து இந்த இடைத்தரகளை நம்பி ஏமாறக்கூடாது. நான் கவர்மெண்ட் சைடு வந்து நாங்க வந்து அதை வந்து என்கரேஜ் பண்றதே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு ஆய்வு கூட்டங்கள் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில் ரிவ்யூ மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்கோம். மாண்புமிகு வெற்றி தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அவர் மக்களிடையே சென்று எதை கூறி வாக்குகளை பெற்றாரோ, இந்த அரசு மக்கள் எப்படி அமர்த்தினார்களோ, எதற்காக அமர்த்தினார்களோ, அந்த மேண்டேட்டில் ரொம்பவும் தீவிரமாக இருக்கிறார் முதல்வர் அவர்கள். ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை போன்ற அமைச்சர்களை எல்லாம் முதல்வர் அண்ணன் அவர்கள் வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். அதை இந்த துறையில் நான் செயல்படுத்துவதில் தீவிரமாக இருந்தேன். அதில் முக்கியமாக இந்த துறையின் செயலாளர் என்கிற முறையில் சார் குமரகுருமன் சார் ஆகட்டும், ஐஜி சார் ஆகட்டும், இருவரும் எனக்கு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த துறையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறோம். அதில் முதலாவதாக இந்த துறையில் லஞ்சம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை என்பதை உறுதி செய்வதற்கு நாங்கள் கடந்த சில நாட்களாக எடுத்த முயற்சியில் அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் என்று நம்புகிறோம். மக்களும் அந்த மாற்றத்தை உணர்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் பணி முடிவடையவில்லை, நிறைய இன்னும் வேலை பாக்கி இருக்கு. மக்கள் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்குள்ள வந்தா அவங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியே போற வரைக்கும் எந்தவித இன்னல்களும் இருக்கக்கூடாதுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களிடையே தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் இந்த துறையின் ரிவ்யூ மீட்டிங் நேற்று ஒரு முதல்வர் அவர்கள் தலைமையில் நடந்தது. அவர் சொன்ன ஒரே விஷயம் இதேதான். அதை தான் நான் இப்ப சொன்னேன். மக்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்குள்ள வந்துட்டு வெளியே போற வரைக்கும் அவர்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டா சொன்னாரு. அவர்கள் வந்து ஆபீஸ்ல வந்து உட்கார்றது கூட இடம் இல்லாம சில ஆபீஸ்ல நிக்கிறத அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி அவர்களுக்கு ப்ராப்பரா சேர்ஸ் போட்டு அவங்களை உட்கார வைக்கணும், வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. டோக்கன் சிஸ்டம் படி அவங்க டோக்கன் டைம் வரும்போது கரெக்டா அவங்களுடைய டாக்குமெண்ட் பதிஞ்சு அவங்கள டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை வெளியே அனுப்பிச்சிடணும்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய அண்ணன் முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படி வரும் 17/8 அன்று முதல் எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன், பிரசன்ட்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த முறையில ஆன்லைன்லயே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் முடிக்கிற மாதிரி ஒரு முன்னோடி திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதுல வராது. ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றது, ஃபர்ஸ்ட் பிளாட் ரெஜிஸ்டர் பண்றதும், அபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதும், இது அத்தனையும் வந்து முழுதும் ஆன்லைனில் செய்யும் ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வர போறோம். அது 17/8 முதல் அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதன் மூலம் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். அவங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் டைம் கூட கிடையாது. எனி டைம் எந்த நடுராத்திரியில் கூட பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அது மூலமாக நம்ம பண்ண முடியும். அதற்கு தேவையான சில டிவைசஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த நம்ம கைரேகை பதிகிறது, ரெட்டினா ஸ்கேனர், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த பர்டிகுலர் நபருக்கு தான் அந்த டாக்குமெண்ட் பதிகிறாங்களாங்கிறத அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரே நாள்ல அவங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமா மக்கள் ஒரு 30% ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய க்ரௌடு கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். இதன் மூலம் அடுத்த இன்னும் 70%க்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற சில குறைபாடுகள், அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் அதுவும் ரெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பண்றதுக்கு நாங்க முயற்சிகள் எடுப்போம். இப்போ இந்த எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த பில்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் நாங்கள் லாகின் ஐடி கொடுக்குற மூலம் அவங்களுக்கு ஏதாவது குறைகள், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல ஏதாவது குறைகள் இருப்பினும் அவங்களுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிக்க போறோம்.
அதுல ஏதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அதன் மூலமா அவங்க அந்த நம்பர் கால் பண்ணி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு queries இருக்குன்னா எஸ்ஆர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது queries இருந்ததுன்னா சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கு வந்து அதுல கொரி போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 30 நாள்ல பதில் அளிச்சாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம். ஆமா, எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா, அதுதான் இப்போ நம்ம நேற்று சிஎம் ரவி மீட்டிங்ல அந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணணும். மொத்தத்துல இதுக்கு முன்னாடி நடந்த லீக்கேஜஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்திலே ரெவென்யூ பாதிக்காத வகையில நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதிகாரிகள் அனைவருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம். சில இடத்துல வந்து இந்த வேல்யூ கம்மியா வந்து ரெஜிஸ்டர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில நடந்திருக்கு. அது எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது நாங்க கிளியரா சொல்லிட்டோம். இந்த ரெஃபர் ஸ்ட்ரீட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளையும் சரி பண்றதுக்கான முயற்சிகள் இருக்கும். இன்னும் ஒரு மாசத்துல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு காணப்படும். வில்லேஜ் சைடுல வந்து ரிசர்ச் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த பட்டாபுரம் பிரச்சனை ஷோ போயிட்டு இது ரொம்ப டிலே ஆகுது. மெயினா இடைத்தரகர்களுடைய உள்ளீடு அதிகமா இருக்கு. டைரக்டா அரசாங்க அதிகாரிகளை மக்கள் அணுகிறது தான் அவங்களுடைய. சரி, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். மக்கள் வந்து இந்த இடைத்தரகர்களை நம்பி ஏமாறக்கூடாது. நான் கவர்மெண்ட் சைடு வந்து நாங்க வந்து அதை வந்து என்கரேஜ் பண்றதே கிடையாது. இவங்க மூலமா போனாதான் வேலை நடக்கும் மக்கள் நம்புறாங்க. அரசு அதிகாரி நான் இந்த நேரத்துல தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க பட்டா பத்தி கேட்டிருக்கீங்க. பட்டா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்ல. நாங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போயிடும். இப்ப சமீபத்துல ஒரு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஐடி டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். மாண்புமிகு ரெவன்யூ மினிஸ்டர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அது ஒரு பிரஸ் மீட்ல குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்டோமேட்டேஷன்ங்கிற முறையில தொழில்நுட்ப ரீதியா நாங்க இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா இமீடியட்டா அந்த பட்டா மாறுதல், நேம் டிரான்ஸ்ஃபர் ஆறு மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. சில கிளிச்சஸ் இருக்கு, சாஃப்ட்வேர்னாவே சில கிளிச்சஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலங்கள்ல சரி பண்ணும்போது உங்களுக்கு ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆனவொன்னா டக்குன்னு பட்டா மாறுதல், அந்த நேம்ஸ் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து மக்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாம, இதுக்கு முன்னாடிலாம் போய் இதுக்கு தனியா ஒரு ஆஃபீஸ் போனா அதுக்கு தனியா ஒரு ஆஃபீஸ் வர மாதிரி இருந்தது. அதெல்லாம் இல்லாம மொத்தமா இங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே பட்டா மாறுதல் ஆயிரும். அதை அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியான சிஸ்டம் கொண்டு வந்தாச்சு. சில வேகன்சிஸ் இருக்கு, நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எல்லாமே அந்த வேகன்சினால சில வேலை தடைப்படுதான்னு கேட்டீங்களா? இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா எங்க ஹெவியா வேலை ஆட்கள் தேவைப்படுது அங்கெல்லாம் வந்து ஆள் போட்டு நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். சில இடத்துல சில வேகன்சிஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க வருங்காலங்களில் ஃபுல் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஐஜி சார் வந்து கிட்டத்தட்ட 200 சில போஸ்டிங்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. நிறைய தேவையான இடங்களுக்கு வந்து ஆட்களை போட்டு பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமா சொல்லிக்கிறேன், எந்த டிரான்ஸ்ஃபர்லயும் முந்தைய ஆட்சிகள் செய்த தப்புகளை செய்யாமல் ஐஜி அவர்கள் மிக நேர்மையாக செய்திருக்காரு என்பதை இந்த பெருமையா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.